இந்த சீசனல் டைமில் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய கலாச்சாரம் என்ன பிள்ளைகளுக்கு, ஸ்பெஷலி பிள்ளைகளுக்கு ஸ்கூலில். ஸோ இதை பற்றி தான் நான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னேன், இது பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அதனால தான் நான் இந்த வீடியோவை போடுறேன். பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஸ்கூல், கேத்தலிக் ஸ்கூல், ப்ரைவேட் ஸ்கூல். ஸோ இந்த 3 விதமான ஸ்கூல்லையும் நீங்கள் என்ன விதமான கலாச்சாரத்தை இந்த ஹாலிடே சீசனில் நீங்கள் ஃபாலோ பண்ண வேணும் என்று பார்த்தீங்கன்னா, கத்தலிக் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வருஷத்தில் வந்து கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் வந்து உண்மையாகவே ஒரு இம்பார்ட்டன்ட். கத்தலிக் ஸ்கூலில் வந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன். ஸோ ஆகவே கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் டைமில் வந்து நீங்கள் உங்களோட பிள்ளைகள கிளாஸ் டீச்சருக்கு கட்டாயமாக ஒரு கிஃப்ட், அது நீங்கள் பெரிய கிஃப்ட் வேண்டி கொடுக்கணும் இல்லை, உங்களால் அஃபோர்டபுள் இருக்கக்கூடிய மாதிரி நீங்கள் ஒரு சின்ன கிஃப்ட் என்றாலும் பரவாயில்லை, கட்டாயம் ஒரு கிஃப்ட் வந்து கொடுத்து விடுங்க. அதாவது நீங்கள் கிஃப்ட் கொடுக்குறதால அந்த டீச்சரை வந்து நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறீங்கன்னு இல்லை, டீச்சருக்கும் பிள்ளைகளுக்கும் ஸ்கூலுக்கும் பேரண்ட்ஸுக்கும் இடையிலான அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க. ரைட், நல்ல ரிலேஷன்ஷிப். ஸோ கட்டாயம் நீங்கள் கொடுக்குறது வந்து பெட்டர். ஏன்னா உங்களோட பிள்ளை வந்து அந்த ஸ்கூலில் இப்போ எலிமெண்ட்ரி ஸ்கூலாக இருந்தால் கிரேட் 8 வரைக்கும் 8 வருஷமோ வரைக்கும் ஃபாலோ பண்ண போகிறோம். ஹை ஸ்கூலில் இருந்தால் அங்கே 3-4 இயர்ஸ். ஸோ ஆகவே இது வந்து உண்மையாக எழுதப்படாத ஒரு விதி மாதிரி நீங்கள் கொடுக்குறது நல்ல. அதே நேரத்தில் கத்தலிக் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் கிறிஸ்மஸ் வந்து அவங்க பெருசாக செலிப்ரேட் பண்ணுறதால பிள்ளைகளும் வந்து சின்ன சின்ன கிஃப்ட் வந்து மற்ற பிள்ளைகளோட ஷேர் பண்ணுவாங்க, கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் உங்களால் ஏழுமென்று சொன்னால் நீங்கள் அந்த கிஃப்ட் வந்து கொடுக்குறது பெட்டர். அப்படி கொடுக்குறது மேபி நீங்கள் யோசிப்பீங்க 20 பிள்ளைகள், 15, 20, 25 பிள்ளைகள் இருக்கும், அவ்வளோ பேருக்கும் கொடுக்குறோம். ஆனால் நீங்கள் இது வந்து ஒரு சின்ன கிஃப்ட், அதாவது ஒரு 2 ஸ்மால் கிஃப்ட் நீங்கள் டாலர் ஸ்டோரில் கூட வேண்டலாம், வேண்டி சின்ன பேக் பண்ணி நீங்கள் கொடுக்குறது வந்து பெட்டர். சரியா? ஸோ கத்தலிக் ஸ்கூலில் இது ஒன்று ஃபாலோ. அடுத்தது நான் இன்னொன்று வந்து சொல்கிறேன், இயர் எண்ட், அதாவது ஒரு வருஷம் வந்து முடிஞ்சு அடுத்த இயர் ஸ்டார்ட் பண்ணும், எஜுகேஷனல் இயர், அது செப்டம்பரில் நடக்கும். அந்த நேரத்துலேயும் நீங்கள் கிளாஸ் டீச்சருக்கு வந்து கட்டாயம் ஒரு கிஃப்ட் கொடுக்குறது பெட்டர். ஏண்டா நீங்கள் அவங்க அவ்வளோ வருஷம் உங்களோட பிள்ளைக்கு படிப்பிச்சதுக்கான நீங்கள் ஒரு கிரேட்ஃபுல்னஸ், தேங்க்யூ மாதிரி நீங்கள் ஒரு கிஃப்ட் வந்து கொடுக்குறது கட்டாயம். பிள்ளைகளுக்கான கிஃப்ட் அவங்களுக்கு கிறிஸ்மஸ் டைமில் கொடுக்க முடியலைண்டா உங்களோட பிள்ளைகளுக்கு பர்த்டே வரும், அந்த நேரத்தில் கூட நீங்கள் இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்குற கிஃப்டை நீங்கள் கொடுக்கலாம். அதாவது அவங்களோட கிளாஸ்மேட்ஸுக்கு. ஏன் இதுன்னு சொன்னால் அந்த பிள்ளைகள் வந்து உங்களோட பிள்ளையோட ட்ராவல் பண்ணி போக போகிறாங்க 8 இயர்ஸோ 10 இயர்ஸோ 12 இயர்ஸோ whatever, அவ்வளோ வருஷம் அவங்க ட்ராவல் பண்ணி போகிறாங்க எஜுகேஷனில். ஃப்யூச்சரில் அவங்க தான் வந்து இவங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்க போகிறாங்க. சில பேர் அவங்களில் ஒருவரை தான் லவ் பண்ணி மேரி பண்ணுவாங்க. ஸோ ஆகவே அந்த ரிலேஷன்ஷிப், பிள்ளைகளுக்கு இடையிலான ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுறது இம்பார்ட்டன்ட். அதனால் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு வருஷத்தில் ஒரு தடவை, அது கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் ஓ இயர் எண்ட், அதாவது எஜுகேஷனல் இயர் எண்ட் அல்லது உங்களோட பிள்ளையோட பர்த்டே, இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு நேரம் நீங்கள் இந்த 3க்கும் கொடுத்தாலுமே பெட்டர். கொடுக்க முடியலைன்னா அட்லீஸ்ட் ஒன்றுக்காவது நீங்கள் கிஃப்டை கொடுங்க. ஸோ கேத்தலிக் ஸ்கூலில் கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் இயர் எண்டுக்கு கொடுக்குற கிஃப்ட் டீச்சர்ஸுக்கு இம்பார்ட்டன்ட், அண்ட் பிரின்சிபல் அதை சப்போர்ட் ஒர்க்கருக்கு அது உங்களோட விருப்பத்தை பொறுத்தது. பிள்ளைகளுக்கு அட்லீஸ்ட் ஒன்ஸ், ரைட்? ஸோ பப்ளிக் ஸ்கூல் எடுத்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் அவங்களுக்கு சில இடங்களில் கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் வந்து செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க நினைக்கிறேன். எனக்கு அவ்வளவு பப்ளிக் ஸ்கூலை பற்றி பெருசாக தெரியாது. பட் கட்டாயம் நீங்கள் இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்குற கிஃப்டையும் இயர் எண்ட், அதாவது எஜுகேஷனல் இயர் எண்ட், அதாவது செப்டம்பரில் கொடுக்குற கிஃப்டையும் கட்டாயம் கொடுங்க. நீங்கள் இதை கொடுக்குறதால உங்களோட பிள்ளைக்கு டீச்சர் கூட மார்க்ஸ் போடுவாங்க அப்படின்றது இல்லை. இது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து நீங்கள் பில்ட் பண்ணுறீங்க. சரியா? ப்ரைவேட் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி அதை செய்கிறாங்கன்னு பார்த்தா, கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ், கிறிஸ்மஸ், சைனீஸ் நியூ இயர், திவாலி, மற்ற கல்ச்சுரல் இருக்கிற எல்லா விதமான மெயினான ஒரு செலிப்ரேஷனை வந்து
அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க. அந்த நேரங்களில் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் வந்து அடுத்த கிட்ஸுக்கும் வந்து கிஃப்ட் வந்து கொடுத்து விடுவாங்க. அதே நேரத்தில் நீங்கள் கிறிஸ்டியனாக இருந்தால் கிறிஸ்மஸ் டைம் நீங்கள் கொடுக்கலாம், பர்த்டே டைம் கொடுக்கலாம். பார்த்தீங்கன்னா இது வந்து அநேகமான ப்ரைவேட் ஸ்கூலில் எல்லா விதமான செலிப்ரேஷன்ஸுக்கும் பிள்ளைகள் கிஃப்ட் கொடுத்துருவாங்க. அப்போ ஆகவே உங்களுக்கு அஃபோர்டபுள் இருந்தால் நீங்கள் கொடுக்கலாம் எல்லா செலிப்ரேஷன்ஸுக்கும். ஓர் 2 to 3, அதாவது 2 to 3 செலிப்ரேஷனுக்கு கொடுக்கலாம். கட்டாயம் உங்களோட பிள்ளையோட பர்த்டேக்கு கொடுங்க. கட்டாயம் நீங்கள் என்ன மெயினாக செலிப்ரேட் பண்ணுறீங்க, கிறிஸ்மஸா அல்லது நியூ இயரா அல்லது தீபாவளியா, ஏதோ ஒன்று அந்த நேரத்தில் ஒரு கிஃப்டை கொடுங்க. டூ 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 டைம்ஸ். அதை விட கட்டாயம் டீச்சர்ஸுக்கு வந்து நியூ இயர் அண்ட் கிறிஸ்மஸ் மெட்டல் வந்து இயரிங், இந்த கிஃப்ட் வந்து கட்டாயம் நீங்கள் கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு கொடுக்குற கிஃப்ட் வந்து நீங்கள் பப்ளிக் அண்ட் கேத்தலிக் ஸ்கூலை விட இவங்க கூடுதலான கல்ச்சரல் செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா அந்த சொசைட்டியை வந்து பிள்ளைகளை வந்து சரியான சொசைட்டியில் பில்ட் பண்ண வேணும். அதாவது பிள்ளைகளுக்கு சரியான கலாச்சாரத்தை சமூக நெருக்கத்தை வந்து ஏற்படுத்தி அவங்களுக்கு கலாச்சாரத்தை கட்டமைப்பை வந்து நல்லா பில்ட் பண்ணணுமன்றதுக்காக இந்த எல்லா செலிப்ரேஷனையும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. எல்லா செலிப்ரேஷனுக்கும் பிள்ளைகள் வந்து கிஃப்ட் கொண்டு வருவாங்க வீட்டை. ஆகவே நீங்கள் 2 to 3 times இயர்லி நீங்கள் அந்த பிள்ளைகளை வீட்டுக்கு நீங்கள் சின்ன கிஃப்ட் கூடி கொடுக்கலாம். அதாவது நான் சொன்ன மாதிரி டாலர் ஸ்டோரில் மாதிரி கொடுக்கலாம். ஸோ இது வந்து கட்டாயமாக வந்து நீங்கள் கொடுத்து பரிமாறி செய்ய வேண்டிய விஷயம். இது வந்து நீங்கள் கொடுக்குறதால நல்ல ரிலேஷன்ஷிப்பை வந்து ஏற்படுத்துறீங்க. பிள்ளைக்கும் பாடசாலைக்கும், பேரண்ட்ஸுக்கும் பாடசாலைக்கும், பேரண்ட்ஸுக்கும் பிள்ளைகளுக்கு இடையிலான நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து உருவாக்குறீங்க. ஆகவே இது முக்கியம். இதோட தொடர்ந்து நான் இன்னொரு விஷயம் நான் சொல்ல வரேன். இங்கே வந்து பாடசாலையில் பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை வந்து கொடுக்கறதுக்கு தான் தூண்டுவாங்க. அதாவது டொனேஷன்ஸ், ரைட்? நீங்கள் டொனேஷன் கொடுக்க வேணும்னு சொல்லி. இப்போ இது தூண்டுறது வந்து பிள்ளைகளை வந்து என்ன அதில் அவங்க லேர்ன் பண்ணுறாங்கன்னா, மற்றவங்கள்ட்ட இருந்து ஒரு விடயத்தை எதிர்பார்க்குறது, மற்றவங்கள்ட்ட இருந்து ஒரு ஹெல்ப் எதிர்பார்க்குறத நாங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்க வேணும், நாங்கள் மற்றவங்களுக்கு செய்ய வேணும், நாங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்ய வேணும். இந்த கலாச்சாரத்தை வந்து அதாவது சின்ன வயசுலேருந்து பழக்கி வராங்க. அதுதான் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஆனால் இது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட ஸ்ரீலங்கா வர நாடுகளில், நம்மளோட நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து பிள்ளைகளுக்கு சத்துணவு, பிள்ளைகளுக்கு கொப்பி புத்தகம், பிள்ளைகளுக்கு பென்சில், பிள்ளைகளுக்கு ஃப்ரீயாக என்னென்ன இதெல்லாம் நாங்கள் கொடுக்குறாங்க. ஸ்கூலில் கொடுக்குறாங்க, யாரும் வந்து கொடுப்பாங்களா அல்லது கவர்மெண்ட் கொடுக்கும், ஏதோ இதெல்லாம் நாங்கள் வேண்டி பழகிறதால தான் வளர்ந்த பிறகும் நாங்கள் மற்றவங்களை எதிர்பார்த்து நிற்கிறோம். இது சின்னன்லேயே கொடுக்க வேணும், டொனேஷன் கொடுக்க வேணும். பார்த்தீங்கன்னா ஒரு இயரில் வந்து நிறைய டொனேஷன் கேட்டு ஸ்கூல்ல இருந்து பேப்பர் வரும் உங்களுக்கு பிள்ளைகள் கொண்டு வருவாங்க. ஸோ இது என்னண்டா ஆரம்பத்திலேயே சின்னன்ல இருந்தே அவங்களுக்கு ஒரு கலாச்சாரத்தை கட்டி எழுப்புறாங்க. கொடுக்கறதுக்கு தான் நீங்கள் பழகணுமே ஒழிய வேண்டதை விட மற்றவங்கள்ட்ட, ரைட்? இது ஒரு நல்ல கலாச்சாரம். ஸோ இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு, தெரியாதவங்களுக்கு தான் இந்த போஸ்ட். இது சம்பந்தம் கொஷன் இருந்தால் நீங்கள் காமெண்ட் பண்ணலாம். இன்றைய நாள் நல்ல நாளாக அமைய எல்லாருக்கும்